வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவட்ட செயலக புள்ளி விவரங்களில் குழப்பம். யாழில் மாயமான இடைத்தங்கல் முகாம். ஊடகங்களை புறக்கணித்து நடந்த அவசர கூட்டம். அனைத்து நிலைமைகள் தொடர்பில் பேச நேரம் ஒதுக்காத அரசாங்கம். ஏற்க முடியாது என்கிறார் கஜேந்திரகுமார். நிவாரணப் பணியின் போது உயிரிழந்த விமானி. முழு விமானப்படை மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடியமர்த்த வேண்டும். கொழும்பு பேராயர் கத்தினா மெல்கம் ரஞ்சித். சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 410 அதிகரிப்பு. பேரிடர் தொடர்பில் பொய்யான தகவல். ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. வங்களா விரிகுடாவில் நிலநடுக்கம். சுனாமி அனர்த்தம் குறித்து தீவிர கண்காணிப்பு. அனர்த்த நிலைமைகளை காரணம் காட்டி செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் சட்டம் பாயும். அனர்த்தத்தால் மக்கள் பலியாகவில்லை. தயார் நிலையில் இல்லாத அரசே அவர்களை படுகொலை செய்தது. வடக்கிற்கு உள்ள அவசர தேவை என்ன? விவரங்களை கேட்டு பெற்ற அனுர. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக 15,431 குடும்பங்களைச் சேர்ந்த 49,191 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 3 உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் 2 நபர்கள் காயமடைந்துள்ளனர். அத்தோடு 2 வீடுகள் முழுமையாகவும் 276 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது 51 இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டு 4,547 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலகத்தின் புள்ளி விவரங்கள் ஊடாக தகவல் வெளியாகியுள்ளன. நேற்று திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் அனர்த்தம் தொடர்பான அவசரகால கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இக்கலந்துரையாடல் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் மாவட்ட செயலகத்தினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கும் வாட்ஸ்அப் குழுவில் 9:53 மணிக்கு குறித்த கலந்துரையாடல் நடைபெறப்போவதாக தகவல் பரிமாறப்பட்டிருந்தது. குறித்த கலந்துரையாடல் முடிந்த பின்னர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கும் போதே அரசாங்க அதிபர் மாவண்ணா பிரதீபன் யாழ் மாவட்டத்தின் அனர்த்த பாதிப்பு தொடர்பான மேற்படி புள்ளி விவரங்களை தெரிவித்திருந்தார். இருப்பினும் அரசாங்க அதிபர் வழங்கியிருந்த புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த பூம்புகார் அரசின தமிழ்கலவன் பாடசாலையில் உள்ள இடைத்தங்கல் முகாம் தொடர்பான தகவல்களை நேரில் அறிந்து கொள்வதற்கு யாழ் தினக்குரல் நிருபர்கள் நேற்று நண்பர்கள் அங்கு சென்றிருந்த போது குறித்த பாடசாலை பூட்டப்பட்டு காணப்பட்டிருந்தது. இந்த மழைக்காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு தொகுதியினர் அந்த பாடசாலையில் நேற்று தங்கியிருந்ததாகவும், இருப்பினும் இன்று அதிகாலை அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். நேற்று காலையுடன் மக்கள் முற்றுமுழுதாக வெளியேறிய இடைத்தங்கல் முகாமின் தரவுகளையும் உள்ளடக்கியே யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று அனர்த்தம் தொடர்பான அவசர கூட்டம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பேரிடர் காலப்பகுதிகளில் பொய்யான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன. இந்த நிலையில் இந்த தகவலை பரப்பியவர்களை உடன் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற சூம் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இந்த பொய்யான தகவல்களால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. இவ்வாறான இக்கட்டான நிலைமையின் போது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு தகவல்களை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போலி தகவல்களால் அச்சமடைந்து மனப்பிறழ்வு ஏற்பட்ட பலர் இன்னும் அந்த பதற்றத்துடன் உள்ளதாக கொத்மலையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கொத்மலை அணையின் வான்கதவுகளில் ஒரு வான்கதவை திறப்பதற்காக எழுப்பிய வழமையான பாதுகாப்பு ஒலியை அடிப்படையாக கொண்டு இந்த பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய மாகாண போலீஸ் தலைமை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். உமையாள்புரம் கிராம உத்தியோகத்தர் தியாகராசா கலைரூபன் கடந்த சனிக்கிழமை கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலய நலம்புரை நிலையத்தில் மாலை 6:10 மணியளவில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் இளங்குமரனால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பினை தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட கிராம அலுவலர்கள் ஒரு வாரத்திற்கு கருப்பு பட்டி அணிந்து தங்களது கடமைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர்.
ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்க கிளிநொச்சி மாவட்ட கிளையினரின் கூட்டத்தில் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை மற்றும் பொதுமக்களுக்கான மனிதநேய பணிகளை வழங்க வேண்டியதன் அவசியம் காரணமாக ஒரு வாரத்துக்கு கருப்பு பட்டி அணிந்து பணிக்கு செல்வதாகவும் நியாயமான சட்ட ரீதியான தீர்வுகள் கிடைக்காத விடத்து மேலதிக செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இருந்தும் பெறப்பட்ட அவசர தேவைகள் அடங்கிய விவரங்களை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இருந்தும் பெறப்பட்ட அவசர தேவைகள் அடங்கிய விவரங்களை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நேற்று திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் 9 மாகாணங்களின் ஆளுநர்கள் மற்றும் பிரதம செயலாளர்களுடனான விசேட அவசர கால கலந்துரையாடல் ஒன்று இணைய வழியாக இடம்பெற்றது. இதன்போது இடருக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்தந்த மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் மாகாணங்களின் தற்போதைய கால நிலவரம் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். இதற்கமைய வடக்கு மாகாணத்தின் நிலவரம் குறித்து ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நவன்னா வேதநாயகன் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கான பிரதான போக்குவரத்து பாதைகள் துண்டிக்கப்பட்டுள்ளமை, பல்வேறு பகுதிகளில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார விநியோக நடவடிக்கைகள் இன்னும் வழமைக்கு திரும்பாமை, பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டது. வடக்கு ஆளுநரின் கோரிக்கைகளை செவிமடுத்த ஜனாதிபதி உடனடியாக செய்யப்பட வேண்டிய அவசர விடயங்களை பட்டியலிட்டு 1 மணி நேரத்துக்குள் அனுப்பி வைக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலிருந்தும் பெறப்பட்ட அவசர தேவைகள் அடங்கிய விவரங்கள் உடனடியாக தொகுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வடக்கு மாகாணத்தின் 5 அமைச்சுக்கள் அவற்றின் கீழுள்ள திணைக்களங்கள் ஊடாக மாகாண ரீதியான முழுமையான பாதிப்பு விவரங்களை தொகுக்கும் பணிகள் துரிதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை தண்ணீர் புகாத பாதுகாப்பான இடங்களுக்கு குடியமர்த்த வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள உஸ்வெட்டகையாவ பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற போதே கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடிக்கடி மழை பெய்கின்றது. எனவே பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் தேவை. அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் மீண்டும் குடியமர்த்தப்பட வேண்டும். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பாராளுமன்றத்தில் நேரத்தை ஒதுக்காது அரசாங்கம் செயற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்காமை தொடர்பான சர்ச்சையின் போது தனது கருத்தை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் 3 நாட்களுக்கு கலந்துரையாடுவதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் 5ஆம் தேதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பை ஒத்திவைக்க முடியாது என்று அரசாங்கம் கூறியதால் கட்சித் தலைவர் என்ற ரீதியில் நானும் ஏனைய கட்சித் தலைவர்களும் 5ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படுமாக இருந்தால் விவாதமின்றி அதனை நடத்துவதற்கு இணங்கினோம். இதன்படி தற்போதைய நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்றத்தை பயன்படுத்துவோம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தோம். நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இந்த நேரத்தில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான நிலைமையில் இன்றைய தினத்தின் நண்பகல் 12:30 மணி வரையில் பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முற்றிலும் தவறானது. சுனாமியின் பின்னர் நாங்கள் இங்கேயே அது பற்றி கலந்துரையாடினோம். இது எங்களின் கடமைகளே. ஆனால் இங்கே இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கலந்துரையாட முடியவில்லை. சுனாமியின் பின்னர் நாங்கள் இங்கேயே அது பற்றி கலந்துரையாடினோம். இது எங்களின் கடமைகளே. ஆனால் இங்கே இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கலந்துரையாட முடியவில்லை என்றால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாராளுமன்றத்தின் கடமைகளை நீங்கள் மீறுகின்றீர்கள். இதனால் நாங்களும் சபையிலிருந்து வெளியேறுகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் 2 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. கரவட்டி, சாவுக்குச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில் தீவிரமாக பரவிய எலிக்காய்ச்சல் நோயினால் 8 இறப்புகள் ஏற்பட்டிருந்தன. யாழ் மாவட்டத்தின் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த நோய் பரம்பல் ஏற்பட்டுள்ளது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எலிகள் போன்ற விலங்குகளின் சிறுநீர் மூலம் வெள்ள நீர், வயல்நீர், சேற்று நிலங்களில் கிருமிகள் சென்றடைகின்றன. மனிதர்கள் வெள்ள நீரில், வயல் நிலங்களில், சேற்று நிலங்களில் வேலை செய்யும் போது அவர்களின் தோளில் உள்ள புண்கள் அல்லது காயங்கள் மூலம் கிருமிகள் மனித உடலில் உட்செல்கின்றன.
இந்த நோய் ஏற்படும் போது கடுமையான காய்ச்சல், தசைவலி, தலையிடி, இருமல், கண்கள் செந்நிறமாதல், வாந்தி, சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இதனால் மனித உடலில் சிறுநீரகம், சுவாச தொகுதி, இதயம், ஈரல், மூளை போன்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணத்தை ஏற்படுத்தும். இந்த நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வயல் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள், கடல் நீரேரிகளில் மீன்பிடிப்பவர்கள் உடலில் காயங்கள் அல்லது புண்கள் இருப்பின் அவற்றை நீர் உட்புகாத வகையில் கட்டுப்போடுதல் வேண்டும். வெள்ள நீரில் அல்லது அசுத்தமான நீரில் பணியாற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கால்கைகளுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிய வேண்டும். வெள்ள நீரில் அவசியமின்றி விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். வயல்களில் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகளும், கடல் நீரேரிகளில் மீன்பிடிக்கும் தொழிலாளர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளர்களும் இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் அல்லது பொது சுகாதார பரிசோதகரிடம் பெற்றுக்கொள்ளலாம். நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக முதல் 2 நாட்களுக்குள்ளேயே தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் தாமதமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதனாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு தருமாறு பணிவுடன் வேண்டுகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெண்ணப்புவ லுணுவில பகுதியில் இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த விமானியின் இறுதி சடங்குகள் டிசம்பர் 4ஆம் தேதி முழு விமானப்படை மரியாதையுடன் நடைபெற உள்ளன. அவரது உடலின்று லுணுவில உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக விமானப்படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று மாலை முதல் ரத்பனாலை வீட்டுக்கு அழைத்து செல்லப்படும் என்று இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 உலங்கு வானூர்தியின் தலைமை விமானியாக இருந்த விங் கமாண்டர் நிர்மலா சியாமலப்பட்டிய நுழுவின பகுதியில் அவசரமாக தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளானதில் இறந்துள்ளார். அவரது சேவைகளை பாராட்டும் விதமாக நவம்பர் 30ஆம் தேதி முதல் விங் கமாண்டர் பதவியில் இருந்து குரூப் கேப்டன் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளார். பாதகமான வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது சியாமலப்பட்டிய இந்த விபத்தினை எதிர்நோக்கினார். உலங்கு வானூர்தி அருகிலுள்ள கால்வாயில் மோதியது. அந்த நேரத்தில் விமானத்தில் 2 விமானிகள் உட்பட 5 விமானப்படை வீரர்கள் இருந்தனர். மேலும் உள்ளூர் வாசிகளினால் மற்றும் போலீசாரினால் அவர்கள் விரைவாக மீட்கப்பட்டு மாராவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் தலைமை விமானி 41 வயதான விங் கமாண்டர் நிர்மல் சியாமலப்பட்டிய விபத்தில் கொல்லப்பட்டார். அவர் 3000 மணி நேரத்துக்கு மேலாக விமான பயணத்தை மேற்கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என்றும் இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 விமானப்படை அதிகாரிகள் மாராவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வங்களா விரிகுடா கடற்பகுதியில் இன்று காலை 7:26 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 4.2 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகளில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே சுனாமி போன்ற மற்றொரு இயற்கை பேரழிவு ஏற்படுமோ என்கின்ற அச்ச உணர்வு நிலவுவதனால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இது குறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் அனர்த்த நிலைமைகளை காரணம் காட்டி பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்து விற்பனை செய்தல் மற்றும் சேர்க்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் வியாபார நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மாவண்ணா பிரதீபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நடத்தப்பட்ட திடீர் பரிசோதனை நடவடிக்கையின் போது அரிசியினை விற்பனை நிலையத்தில் விற்பனைக்காக இருந்த போதும் அதனை விற்க மறுத்த விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தகவல் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாண நகர் KKS வீதி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள விற்பனை நிலையங்களில் திடீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கீரிச்சம்பா அரிசி கடையில் விற்பனைக்காக இருந்தும் அதனை விற்பனைக்கு மறுத்த கடை உரிமையாளர் மீது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான திடீர் சுற்றி வளைப்புகள் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் தொடர்ந்து நடத்தப்படும். எனவே பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்து விற்பனை செய்தல் மற்றும் சேர்க்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 25 மாவட்டங்களையும் பாதித்த தொடர்ச்சியான அனர்த்த சூழ்நிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 410 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அண்மைய தகவலின்படி வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகள் மற்றும் கடும் வானிலை காரணமாக 4,07,594 குடும்பங்களைச் சேர்ந்த 1.4 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 565 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும்
20,271 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் வானிலை சீரடைந்து வந்தாலும் 2,33,015 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். தற்போது 1,441 பேர் நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.